உலகம் வந்து வெப்பமயமாதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளே தற்காத்து கொள்ளணும்னா மரங்கள் வந்து அதிகமாக நடணும். ஸோ அதை சார்ந்த ஒரு பதிவை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஒரு கல்லூரி மாணவிகள் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதை நம்ம சேனல் வழியாக காட்டணும். ஸோ நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணுங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து நான் மேற்கொண்டிருக்கேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் கல்லூரியுடைய பெயர், உங்கள் மாணவிகள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். சார், நாங்கள் ஃப்ரம் மைக்கேல் ஜாப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன்ஸ் சூலூரில் அங்கேருந்து வரோம். நீங்கள் சொன்ன மாதிரி குளோபலைசேஷன் அந்த குளோபல் வார்மிங் இதெல்லாமே பண்ணுறதுக்காக, ஈகோ ஃப்ரெண்ட்லிக்காக, அதை பற்றின விஷயங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் த பிளான்டேஷனுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கோங்க சார். ஸோ ஆல் ஓவர் இந்த சரௌண்டிங் இந்த இதில் வந்து நாங்கள் பிளான்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அதை புவி வெப்பமயமாதலை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம். ஓகே, இப்போ உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் இதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் சார்? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே, இந்த நல்ல விஷயத்தை வந்து ஏற்படுத்தினது யாருங்க சார்? இட்ஸ் ஒரு காமன் ஃப்ரம் காலேஜில் இருந்தால் நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு காமன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்க சூலூர் பகுதி மக்கள்கிட்ட? இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஜாப் காலேஜ் ஓரளவுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுனால நல்ல ஃப்ளோ இருக்குங்க சார் இங்கே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு பெட்டரான ஒரு மரத்தினுடைய அவசியம் என்னங்கிறது நீங்கள் மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கிறீங்க? புவி வெப்பமயமாதல் நீங்கள் அப்படி எடுத்துட்டிங்கனாலோ, இல்லை மழை அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலோ, இல்லை நீர் ஆதாரம் அப்படி எடுத்துட்டிங்கனாலோ, வாட் எவர் இட் மே பி, இதுதான் மேஜர் திங் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் ஒரு பேசிக் திங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது த மோர் இம்பார்ட்டன்ட். மாடர்னாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத விட இது த பேசிக் திங். நம்ம பூமியை பாதுகாக்கிறதும் சுற்றுப்புற பாதுகாக்கிறதும் வந்து ஒரு பேசிக் திங். ஸோ இதை நம்ம பண்ணியா நம்ம எப்படி எஜுகேஷன் நம்ம படிக்கிறோமோ, நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோமோ, சைமல்டேனியஸாக நம்ம இதையும் கற்றுக்கணும். அண்ட் இதையும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவேர்னஸ் ஒரு க்ரியேட் பண்ணணும். ஓகே, மரத்தினுடைய அவசியம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ மரத்தை வந்து இப்போ வந்து அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், மரம் வெட்டப்படுதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி, இப்போ உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் சின்ன வயதில் பார்க்கக்கூடிய மரங்கள்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வருது, அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? சார், இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த NHS அதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம மரம் வெட்டுறோம் தான். ஆனால் இன்ஸ்டீட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது மரத்தை நட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரோடு எக்ஸ்பான்ஷன் இது அவசியம் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக எல்லா மரத்தையும் நம்ம அழிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பிளான்டேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாடர்னாக பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இந்த மரத்தினுடைய பயனை பற்றி? நம்மளுடைய நீர் ஆதாரமே இதுதாங்க சார், மரம், மழை. ஸோ அதை சார்ந்து நம்மளோட நீர் ஆதாரம். இங்கே மழையாகட்டும், இந்த ஹீட் ஜென்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பேசிக் திங் மரம் வளர்க்குறது தான். ஸோ இந்த கல்வியும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே மேம், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. ஸோ மரத்தினுடைய பயனை வந்து சுதா மேம் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல தகவலாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பயனடைவாங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. அடுத்தடுத்த பதிவாக நான் உங்களை சந்திக்கணும் விரும்பணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் சிவா அருண் டிவி.